இங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா ட்வின் டவர்லேருந்து கேஎல் டவருக்கு நடந்து வந்துடலாம். 150 மீட்ரு இருக்கும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீ சர்வீஸு வண்டி இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு மலை ஏறணுன்னு அவசியம் கிடையாது. அழகாக இந்த வண்டியில் ஏறி போய்க்கலாம். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்கேருந்து மேலே வேன் போகும். நம்ம அழகாக இவங்கள்ட்ட கேட்டு ஏறி உட்காந்துக்கலாம். ஓகே, பார்த்துங்க, நம்ம வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. நம்மளுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கும், பாக்கி யாருமே இல்லை. அழகாக ஒரு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவாரு மேலே. அதே போல் வந்து நம்ம திரும்பி வரும்போதும் மேலேருந்து கீழே இங்கே அவங்களே கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துலையே எங்கே வண்டி ஏற்றுனாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த வேன் இந்த மெயின் என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுருச்சு. அதே போல் நீங்கள் இதே இடத்துல நீங்கள் இந்த வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ வேனு வரும். ஃப்ரீ செட்டர்னு போட்டிருக்கோம். நீங்கள் அந்த ஃப்ரீ வேனில் அழகாக ஏறி போயிடலாம். இப்போ இந்த கேஎல் டவர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த க்ரீன் மேட்டு இருக்கும், அந்த மேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு எக்கோ பார்க் இந்த இருக்குது. இதுக்குள்ளே வந்து பழமையான மரங்கள்லாம் இருக்குது. Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. அதே போல் வந்து இங்கே மினி தேட்டர் இருக்குது. இந்த கேஎல் டவர் எப்படி உருவானுச்சு, யாரால் திறக்கப்பட்டது, எத்தனாவது வருஷம் திறக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதாக இருக்குது பாருங்கள், இதுமாரி ஓடும். நீங்கள் உட்காந்து வேண்டாம் பார்த்துக்கலாம். எவ்வளோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டமாக இருக்குது மேலே போகிறதுக்கு. இப்போ என்னண்டா இந்த இடத்துல மினி ஜூக்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏதோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இருக்கும் வரும்போது மினி ஜூலாம் இருந்துச்சுன்னா போய் அதையும் பார்த்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு மினி அக்வாரியம் வேறு இருக்குது. அதுக்கடுத்தது XD தேட்டர்னு ஒன்று இருக்குது, அது 3Dயில் இருக்கும். அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஏதோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஎல் டவரை 4ஆக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்கை டெக்குன்னு. அதுக்கு வந்து மலேசியா சிட்டிசனுக்கு 71 வெள்ளி, இன்டர்நேஷ்னலுக்கு ஃபாரினர்ஸ்க்கு 110 வெள்ளி.
அதே போல் இந்த ஸ்கை பாக்ஸ் அது 10 வில்லி, அது ஒரு தனியாக அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது மேலே போய் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம எதுக்கு போக போகிறோன்னா ஸ்கை டெக்குக்கு போகலாம், அது ஒர்த்து. ரெண்டாவது வந்து இந்த இருக்குது பாருங்கள், டவர் வாக் 100, அது ஒர்த்து. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து 40 வில்லி, இந்த ஊருக்காரவங்களுக்கு வந்து 15 வில்லி. இந்த ஸ்கை பாக்ஸில் நீங்கள் தனியாக போகணுன்னா அதுக்கு மட்டும் ஒரு 10 வில்லி, மொத்தம் நம்மளுக்கு 110, இது ஒரு 40, 150 வில்லி வரும். இது நீங்கள் போகலாம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்டா அது வந்து மேலே போயிட்டு ஒரு பைனாக்குலரால் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்டா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம ஸ்கை டெக்கும் டவர் வாக் 100 அதுக்கும் போகும். இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கை டெக்குங்கிறது வந்து மேலே, அதுக்கடுத்து வந்து ஒரு 2வது இருக்கிறது வந்து பார்ட்டி ஹாலு, 3வது ரெஸ்டாரண்ட்டு, 4வது அப்சர்வேஷன் டெக். அது வந்து இந்த நான் போயிருக்கேன், அது பைனாக்குலரால் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஸ்கை டெக்கும் டவர் வாக் 100 அதுக்கு போனால் ஒர்த்து. நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிங்க. நீங்கள் வேண்டாம், இந்த ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது, அது ஒன்றுக்கும் தனித்தனியாக எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும் 110 வில்லி, அது ஒரு 40 வில்லி, 150 வில்லி. நீங்கள் இதுக்கு வேறு தனியாக போகணுன்னா அது ஒரு 60 வில்லி, மொத்தம் ஒரு 200 250 வில்லி வரும். டிக்கெட் எடுத்தாச்சு. வாக்குக்கு 100 மீட்டர் வாக்குக்கு வந்து 40 வில்லி, மேலே போகிறதுக்கு ஸ்கை டெக்குக்கு வந்து 110 வில்லி, மொத்தம் 150 வில்லி. கேஎல் டவரில் வந்து இன்டர்நேஷ்னல் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 25% ஆஃபர் இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் பஸார் சினின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துலேருந்து ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஏறினீங்கன்னா கரெக்டாக கேஎல் டவர் இடத்துலையே ஃப்ரீயாகவே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஃப்ரீ வேன் இருக்குது, நீங்கள் மேலே ஃப்ரீயாகவே என்ட்ரன்ஸில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே போகிறதுக்கும் ஃப்ரீயாக வேணும்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் வந்து இந்த மலேசியாவில் வந்து மெர்டேக்கு அந்த சுதந்திர தின அன்னைக்கெலாம் வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸில் 66% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அந்த நாளில் வந்து ஆண்டா கூட்டமாக இருக்கும். அதேமாரி மழை வராமல் இருக்கும்போது டிக்கெட் எடுங்க. மழை வரும்போது டிக்கெட் எடுத்தால் திருப்பி ரீஃபண்டு பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம மேலே இருக்கும்போது மழை வந்துருச்சுன்னா மறக்காமல் சாப்பு வச்சு வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் மேலே போகலாம் அதை காமிச்சிட்டு. செமையாக இருக்குங்க. எப்பா ஒட்டுமொத்த மலேசியாவும் பார்த்துலாம் போல இருக்கு. Skybox 2. Skybox 2. 9167 Skybox 1. ஹாய் போஸ், செமையாக இருக்குது. Very hot here. Rambut UP. செம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா மலேசியாவுக்கு மறக்காமல் கேஎல் டவருக்கு வந்து பாருங்கள். அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பில்டிங்கு பெருசாக TRX, அது வந்து ஒரு மால் தான். அது அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே நிறைய ஷாப்லாம் இருக்குது. இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பாக்ஸுக்கு போய் நிற்கிறதுக்கெலாம் காசு வாங்க மாட்டாங்க, 10 வில்லி மட்டும் தான். இப்போ ஒரு சைடுக்கு மொத்தம் 2 பாக்ஸ் இருக்குது.
இந்த 2 பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸுக்கு 10 வெள்ளி, அடுத்த பாக்ஸுக்கு நீங்கள் போய் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 10 வெள்ளி. அப்படி ரூல்ஸு மேனேஜ்மெண்ட்டு மாறிடுச்சான் நான் கேட்டேன். அதே போல் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது இப்போ மழை வந்துருச்சுன்னா கீழே இறக்கி விட்டாங்கன்னா நம்ம வந்து மறக்காமல் சாப்பு வச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த நாள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்டா சாப்பு வைக்காமல் போயிட்டீங்கன்னா அவங்க விட மாட்டாங்க. மறக்காமல் நீங்கள் இருக்கும்போது மழை வந்துருச்சுன்னா மறக்காமல் சாப்பு வச்சு வாங்கிட்டு போங்க. ஓகே, நல்ல வேலை. நம்ம வரும்போது நல்லா பார்த்துங்க. மழை வர்றதப்போ டிக்கெட் எடுங்க. மழை வரும்போது டிக்கெட் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். திருப்பி நம்மளால் வர முடியலன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா வெயில் அடிக்கும்போது டிக்கெட் எடுத்துங்க. இதெல்லாம் வந்து எந்தெந்த ஊரில் இதேமாரி டவர் இருக்குங்கிறது போட்டிருக்காங்க.
ஒரு நாட்டில் இதேமாரி இருக்குது. இந்த டவர் மாதிரி, கேஎல் டவர் மாதிரி ஒரு நாட்டில் இருக்குது. அந்தந்த நாட்டு இதோட போட்டிருக்காங்க. ஓகே, நிறைய நாடு இருக்குப்பா. எல்லா நாட்டிலையும் இதே மாதிரி இருக்குது போல இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. சேஃப்டி இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. ஐயோப்பா, நல்லா தான் இருக்குது. முன்னாடி அந்த சேஃப்டி இதெல்லாம் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. நடந்து பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. இந்த பயமாக இருக்குது. எந்தாச்சு வாங்க பார்க்கலாம். பயமாக இருக்குங்க. ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாப்புல. நம்ம இங்கே நடந்து போகிறதே பயமாக இருக்குது. இதோ அந்த இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் மேட்லேயே நேராக போனோம்னா எக்கோ பார்க்குக்கு போயிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த எய்த்தாப்பில் அந்த ஹார்ட்டு இது இருக்குல்ல, அங்கே இருக்குது. அதுக்கு நான் கம்பி போய் இப்போ கண்ணடையை வச்சுட்டணும். ஐயோ அத்தா, அந்த இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பெரிய பில்டிங்கு. இப்போ அதுதான் மலேசியாவிலே பெரிய பில்டிங், மெர்டேக்கா 118. அது ஒரு காம்ப்ளெக்ஸு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் வந்து 180 வருஷமாக இருக்கான். அந்த ஒரு மரம். ஓகே, வாங்க நடந்து பார்ப்போம். அத்தா, இந்த இடத்துல அந்த கம்பியே இல்லாமல் வச்சுருக்கானுங்க. போகிறதுக்கே பயமாக.
ஐயோ இப்போ தாங்க பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா வந்து அத்தா திருப்பி ஒரு வாட்டி நடந்து பார்ப்போம். இந்த சவுண்டு தாங்க நம்மளை பயமுறுத்துது. இந்த ஓரத்தை எட்டி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. அப்புறமேல அந்த 100 வருஷம் பழமையான அந்த மரத்தை போய் நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம். ஐயா அத்தா சீக்கிரம் நம்ம முன்னாடி அங்கே போயிடுவோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் பயமாக தான் இருக்கு. பா இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இந்த கேஎல் டவரில் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ ஏதோ நான் தான் சொன்னேன்னு அந்த இடத்துல ஏதோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதேமாரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறதால இப்போ எதுவும் அங்கே போய் பார்க்க முடியல. இப்போ நிறைய இடம் வந்து க்ளோஸில் இருக்குது. மினி ஜூ, எக்ஸ்டி தேட்டரு, அடுத்து இந்த ஸ்லைட் அண்ட் டவுன் எல்லாமே தலைகீழ இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் வரும்போது இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். ஆண்டா அதெல்லாம் இங்கே இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வரும்போது இன்ஷால்லா ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ வேனுக்கு ஃப்ரீ வேனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வரும்போதும் சரி, நீங்கள் கேஎல் டவருக்கு போகிறேன்ட்டே சொல்லுங்கள். எக்கோ பார்க்குக்கு போகிறேன், மினி ஜூக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க காரில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து கேஎல் டவருக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிங்க. இங்கே வந்து நீங்கள் உங்கள் விருப்பம். நீங்கள் கேஎல் டவரை மேலே போய் பார்க்கலன்னாலும், மேலே போய் பார்க்குறதுனா உங்கள் இஷ்டம். இல்லை நான் கீழே மட்டும் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் உங்கள் இஷ்டம். ஆனால் வந்து நீங்கள் மலையை சுற்றி வேஸ்ட்டாக நடந்து வர தேவையில்லை. இங்கே நீங்கள் கேஎல் டவருக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க உங்களை. நீங்கள் போய் சுற்றி பார்த்துக்கலாம். திருப்பி இதே இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா திருப்பி அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. திருப்பி நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஏறணுமோ அதே இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம். ஃப்ரீ வேனில் ஏறியாச்சு, வாங்க போவோம். அப்படியாக ஃப்ரீ வேனில் ஏறியாச்சு. இப்போ கொண்டு போய் அவர் நம்மளை எங்கே காலையில் ஏற்றினாரோ அதே இடத்துலையே கொண்டு போய் இறக்கி விட்டுருவார். வாங்க ஃப்ரீ வேனை போய் எப்படி இறக்கி விட்றாங்கன்னு பார்ப்போம். எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நிறையா மினி ஜூ, எக்ஸ்டி தேட்டரு, அதுக்கடுத்து வந்து மினி அக்வாரியம் எல்லாமே வந்து சர்வீஸில் ஏதோ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வரும்போது இன்ஷால்லா வந்து இது பண்ணிடுவாங்க. படம்லாம் போட்டுருக்கு, படம்லாம் வரைஞ்சிருக்கு. இல்லைண்டா இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறணும் மாதிரி பாருங்க. எவ்வளோ பேர் இது தெரியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ வேனு இருக்குங்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. அதே போல் நீங்கள் வரும்போது ஃப்ரீ வேனில் வரும்போது கேஎல் டவருக்கு போகிறேன்டே சொல்லிடுவாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் மினி ஜூவுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வண்டியில் அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
நீங்கள் வந்து கேஎல் டவருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துங்க. இந்த திருப்பி மெயின் என்ட்ரன்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து விட்டார். ஓகே, தேங்க்யூ அப்பாங்க.